ம். நான் கடந்த ஒரு 2 வருடமாக உணவு கட்டுப்பாட்ட கடைபிடிச்சுட்டு வரேன். ஆனா ரொம்ப போராட்டமா இருந்தது. உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது எனக்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சு. ரொம்ப ஒரு மன உறுதி என்பது ஏற்படல. அப்போ என்ன காரணம் அப்படின்னு ரொம்ப குழம்பி போயிருந்தேன். அது தாழ்வு மனப்பான்மையா இருந்தது. ஒருவேளை மன உறுதிய நம்ம இழந்துட்டோமா? எது என்ன காரணமா இருக்கும்னு யோசிச்சேன். கடைசியில ஒரு நடைமுறையை நான் பின்பற்றினேன். அதிலிருந்து எனக்கு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதில் ஒரு அபார நம்பிக்கை என் மேல வந்திருக்கு. என்னன்னா, காலையில 11 மணி வரைக்கும் நீங்க சாப்பிடவே கூடாது. உணவு கட்டுப்பாடு முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, உணவு உண்ணாமல் இருப்பதிலிருந்து தான் ஆரம்பிக்குது. உணவு உண்ணாமல் உண்ணாவிரதம் இருக்குல்ல, அது ஒரு பூஜ்யம்னு வச்சுக்கங்க. ஒரு எண்கள் 0த்துலேருந்து ஆரம்பிக்குதுல்ல, 0லேருந்து ஆரம்பிக்குது. அதுபோல உணவு கட்டுப்பாடு என்பது என்னது? எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது. சாப்பிட வேண்டிய உணவுகளை சாப்பிடுவது, தவிர்க்க வேண்டிய உணவுகளை தவிர்ப்பது. இதுதான் உணவு கட்டுப்பாடு. அப்ப இந்த உணவு கட்டுப்பாடு முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, உண்ணாமலே இருப்பது. உங்களுக்கு எதையும் உண்ணாமல் இருக்கிற அந்த பயிற்சி இருந்தால் மட்டும்தான், எதை உண்ண வேண்டும், எதை உண்ணக்கூடாது என்கிற பயிற்சியை உங்களால் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை உங்களால் கடைபிடிக்க முடியும். என்னால் சாப்பிடாமலே இருக்க முடியாதுன்னா, கண்டிப்பாக உங்களால் உண்ணாவிரதத்தை கடைபிடிக்கவே முடியாது. என்னால் சாப்பிடாமலே இருக்க முடியாது. ஒரு வேளை கூட சாப்பிடாம இருக்க முடியாது. ஒரு வேளை கூட என்னால் சாப்பிடாம இருக்க முடியாதுன்னா, கண்டிப்பாக உங்களால் உண்ணாவிரதத்தை உறுதியாக கடைபிடிக்கவே முடியாது. எப்பவும் உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கும். ஒரு மன உறுதியற்ற ஒரு நிலை, பலவீனமான ஒரு நிலை, உணவுக்கு அடிமையானது போல உங்களுக்கு ஒரு தோற்றம் இருக்கும். ரொம்ப பலவீனமா இருப்பீங்க. அதனால் உணவுக்கு எதிராக உணவுக்கு எதிராக நாம் நம்மளை உறுதியாக வச்சுக்கணும். ஏன்னா உணவு நம்மளை வீழ்த்திரும். நீங்கள் பலவீனமா நீங்கள் அந்த உணவை அணுகுனீங்கன்னா, அந்த உணவே உங்களை சாகடிச்சிரும். ஏன்னா உங்களை சாகடிப்பதற்கு ஏகப்பட்ட உணவுகள் இங்கே இருக்குது. பேக்கரி உணவுகள், பரோட்டா, சோறு, இப்படின்னு சோறு, பூரி, பொங்கல், தோசைன்னு எல்லா உணவுகளும் உங்களை ஈஸியாக இதை சாப்பிட வச்சே சாகடிச்சிரும். அதனால் இதற்கு எதிராக அது அந்த உணவுகள் உங்ககிட்ட தயவுதாட்சினே பார்க்காது. நீங்கள் நல்லவர் அப்படின்லாம் பார்க்காது. அதை சாப்பிட்டாக்குன்னா அதை சாப்பிட்ற யாருக்கும் நோயை தந்து சாகடிச்சிரும். அப்படிப்பட்ட உணவுகள் தான் இது. அவ்வளோ உறுதியானது. அதில் அது தனது இயல்பை மாற்றிக்காது. நீங்கள் பூரி, பொங்கல், தோசை, சோறு, பேக்கரி உணவு, பப்ஸு, பரோட்டா இதெல்லாம் சாப்பிடுகிறவராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நோய் வரும். அந்த நோயை தருவதில் அது மிகவும் உறுதியாக இருக்கிறது. அப்போது அதற்கு எதிராக நாம் உறுதியாக இருக்கணும். நம்மக்கிட்ட ஒரு உறுதி இருக்கணும். அப்போ தான் அந்த உறுதி இருந்தால் தான் அந்த உணவுகள்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். அந்த உணவுகளை சாப்பிடாம நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட முடியும். அப்போ நமக்கு ஒரு உறுதி எங்கேருந்து கிடைக்கும்? எதையும் சாப்பிடாமல் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி. அந்த பயிற்சி எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் எதையும் சாப்பிடாமல் இருக்கக்கூடிய அதாவது உண்ணாவிரதம் தான். அந்த பயிற்சி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, உங்களால் எந்த உணவை சாப்பிட்ணும், எந்த உணவு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற பயிற்சியை உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும். அந்த உணவு கட்டுப்பாட்டை எளிதாக கடைபிடிக்க முடியும். ரொம்ப உறுதியாக இருக்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சாதாரண விஷயம். காலையில் 11 மணி வரைக்கும் சாப்பிடாதீங்க. எப்போவுமே சாப்பிடாதீங்க. அதன் பிறகு நீங்கள் உங்களுக்கான உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிங்க. உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதில் உங்களுக்கு அசாத்திய மன உறுதி இருப்பதா அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா எதையும் சாப்பிடாமல இருக்கவே நமக்கு தெரிஞ்சிருக்கு. காலையில் 11 மணி வரைக்கும் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறோம். எதையும் சாப்பிடாமல் இருப்பதற்கே நமக்கு பயிற்சி எடுத்திருக்கோம் அப்படின்னா, எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது என்பது நமக்கு ரொம்ப எளிது. இப்போ காலையில் 11 மணி வரைக்கும் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறோம். ஓகே. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட தானே சொல்கிறோம். என்ன வேணாலும் சாப்பிடன்ட்டு இல்லை. எதை சாப்பிட்ணுமோ அதை மட்டும் நீ எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கோ. எதை அனுமதிக்கப்பட்ட உணவுகளை நீ சாப்பிட்டுக்கோ. சாப்பிடக்கூடாதுன்னு ஒன்று தடைப்படல. 11 மணிக்கு அப்புறம் ஒன்று சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை. 11 மணி வரைக்கும் தான் நீ சாப்பிடக்கூடாது. அப்போ 11 மணிக்கு அப்புறம் நீ சாப்பிடு. அப்படி இருக்கும்போது ஆனால் இதெல்லாம் தவிர்த்துரு. எதை தவிர்க்க வேண்டுமோ அதை தவிர்த்து விடு. நோய்களை தருகிற உணவுகளை தவிர்த்து விடு. இந்த மாதிரி ஒரு பயிற்சி. அப்போது உணவு கட்டுப்பாடுங்கிறது எதை தவிர்க்க வேண்டுமோ அதை தவிர்ப்பது, எதை சாப்பிட வேண்டுமோ அதை சாப்பிடுவது. அதுக்கு அந்த அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, எதையுமே சாப்பிடாமல் இருக்கிற அந்த பயிற்சி காலையில் 11 மணி வரைக்கும் எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா அபாரமான ஒரு மன உறுதி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் உணவுலேருந்து உங்களை பாதுகாக்க முடியும். இல்லைனா உணவுக்கே அடிமையாயிடுவீங்க. இது உணவு கட்டுப்பாடுங்கிறதே உண்ணாவிரதத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது. தினமும் உண்ணாவிரதம். தினமும் நம்ம 11 மணி வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கிறோம் காலையில். அதன் பிறகு தான் சாப்பிட்றோம். தினமும் காலை 11 மணி வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கோம். அதன் பிறகு தான் சாப்பிட்றோம். அப்போ தினமும் உண்ணாவிரதம் இருக்கிறோம், தினமும் சாப்பிட்றோம். இது நல்லா இருக்குல்ல. அதனால்
இதுதான் உங்களுக்கு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கான ஒரு அசாத்திய மன உறுதியை கொடுக்கும். என்னால் ஒரு வேளை கூட சாப்பிடாம இருக்க முடியாது, ஆனால் சில உணவுகளை நான் தவிர்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா உங்களால் முடியாது. வாய்ப்பே கிடையாது. அது உங்களுக்கு அது தொடர்ந்து கடைபிடிக்க முடியாது. எந்த எந்த ஒரு உணவு கட்டுப்பாட்டையும் தொடர்ந்து கடைபிடிக்கவே முடியாது. உண்ணாவிரதம் இருக்கிற அந்த பயிற்சி நீங்கள் எடுத்தால் மட்டும்தான், அதுவும் காலையில் 11 மணி வரைக்கும் தான். அந்த பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் உங்களால் எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிடுவீர்கள், எதை சாப்பிடக்கூடாதோ அதை தவிர்ப்பீர்கள்.